Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்னைக்கு இந்த டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன டாபிக் புரியலையா? Did I not smile at you? Yes, you are right. Smiling. நிறைய பேருடைய முகத்தை பார்க்கும்போதெல்லாம் ஏன் இவ்வளோ கடுகடுன்னு இருக்காங்க, ஏன் இவ்வளோ சிடுசிடுன்னு இருக்காங்க, ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, லைஃப்பில் சிரிக்கவே மறந்து போயிட்டாங்களா, புன்னகைக்க தெரியாமல் போயிட்டாங்களா அவங்க அப்படின்னு நான் யோசிக்கும்படியாக இருக்கும். யாரையாவது பாருங்கள், நீங்கள் ஜென்ரலாக இன்றைக்கி நீங்கள் வெளியில் போகும்பொழுது பாருங்கள், எத்தனை பேர் ஸ்மைலிங்காக நடந்து போகிறாங்க, எத்தனை பேர் ஸ்மைலிங்காக பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் ஸ்மைலிங்காக புக்கு படிக்கிறாங்க இல்லையா? நகத்தை கடிச்சுண்டு துப்பிண்டு எங்கேயோ பார்த்துட்டு, சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே போனான்னு ஐயா, எது கேட்குற என்கிட்ட, என்ன எங்கே போகிறேன்னு. யாராவது சார் கீழே உங்கள் பர்ஸாக கீழே விழுந்துருச்சு, ஏன் பர்ஸா, தேங்க்யூ. அந்த தேங்க்யூ சொல்கிறதுல கூட ஒரு அன்போ, அவர் இவ்வளோ தூரம் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்தலோ இதெல்லாம் இல்லாமல் வெரி சீரியஸ். ஏன் இப்படி ஜனங்க எது மாற்றிச்சு? இந்த ஃபாஸ்ட்டு வேர்ல்டா, காம்படிட்டிவ் வேர்ல்டா, இல்லை பொறாமை கொண்ட போராட்ட குணம் நிறைந்த மனிதர்களா? மிருகங்களும் பறவைகளும் ஏன் செடி கொடிகள்லாம் கூட சந்தோஷமாக அதுங்க காற்றுல ஆடும்பொழுது நீங்கள் பார்க்கணும். ஏன் மனுஷன் மட்டும் சிரிப்பை மறந்தான், புன்னகையை மறந்தான், சந்தோஷத்தை அவன் மறந்தான். ஸ்மைலிங் இஸ் abridging not two persons. Smiling is abridging two hearts. The smiling brings together two hearts, loving hearts. It's very important to smile. And the arcing the lips with a meaning, with real emotion, not plastic smile. நான் அடிக்கடி பிளாஸ்டிக் ஸ்மைல்னு சொல்லிகிட்டே இருப்பேன். என்னுடைய அன்பு தோழி பொங்கல் புனிதா இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, கணேஷ் இந்த பிளாஸ்டிக் ஸ்மைல் நீங்கள் சொன்னப்புறம் தான் அதை நான் உணர்ந்து பார்த்தேன். சும்மா ஆர்க்கிங் த லிப்ஸ் வித் நோ எமோஷன் ஆர் ஜஸ்ட் ஃபார் ஸ்மைலிங் சேக், அது நல்லா இல்லைல்ல அப்படின்வாங்க. அதுக்கு பேர் பிளாஸ்டிக் ஸ்மைல்னு பேர். இயல்பான ஒரு புன்னகை எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு சக்தி நிறைந்தது. ஏன் நாம் புன்னகையை மறந்துட்டோம்? ஏன் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கோம்? ஏன் எப்போவாவது எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கோம்? ஏன் நம்மளால் ஒரு சந்தோஷத்தை மனசில் வச்சுட்டு அந்த ஸ்மைலை வெளியில் காட்ட முடியல? ஆன்மீக நண்பர்கள் எல்லாரும் ஸ்மைலிங்காக இருப்பாங்க. கடவுளுடைய படமோ சிலையோ அந்த குறுநகை இல்லாமல் இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லையா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் அப்படின்னு வரும்போது அந்த சிரித்த அந்த இதழ்கள் நமக்கு தெரியும். அதுதான் தெய்வீகம். அந்த புன்னகை அப்படிங்கிறது இட் இஸ் டிவைன். Unfortunately, alas, we forget to smile. After witnessing this wonderful video, my dear friends, I know every one of you will start smiling with meaning, with love. All the best.